வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, லாபச்சனியாக உருமாறப்போகும் தனச்சனி பகவான் சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான மாறுதல்களையும் பலன்களையும் கொடுக்கப் போகின்றது என்பதை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேலும் நம்ம சேனலில் 2020 வருடத்தின் புத்தாண்டு பலன் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்று சொல்வார்கள். பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்கள். இந்த கலியுகத்தில் கடவுளை விட பவரானது பணம் தாங்க. பாசத்திற்கு கூட மதிப்பு இருக்காது, ஆனால் அந்த பணத்திற்கு மதிப்பு இருக்குது. பணம் ஒருத்தவங்க கையில் இருந்தால் அவங்களை சுற்றி உறவுகளும் நண்பர்களும் கண்டிப்பான முறையில் இருப்பாங்க. பணம் இல்லை என்றால் தனி மரம்தான், இல்லையா? சரி, இப்போ நம்ம பதிவை பற்றி பார்த்துருவோம். ஸோ கும்பராசியில் சனிவான் ஆட்சி பெற்று வந்திருக்கிறார். மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி திருக்கணிதப்படி நடக்கப்போது சனிவான் மீன ராசிக்கு வர்றார். இப்போது மீன ராசியில் 2.5 வருடம் இருக்க போகிறார். கூட யார் இருக்கா? ராகு இருக்கிறார். இந்த மீனம் என்பது ரிஷபராசிக்கு 11ஆம் வீடு. 11 லாபம், ஓகேங்களா? சனி பகவான் இந்த 11ஆம் வீடு லாபஸ்தானத்தில் அமர்ந்தால் ரொம்ப நல்லது தான், சரிங்களா? வேலைக்கு எப்போவுமே காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் லாபத்தில் வந்து அமர்ந்தால் வேலையில் லாபம் உண்டு. அதனால் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, கடுமையாக உழைத்து உங்களுடைய திறமையும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கையும் போட்டிருப்பீங்க ஒரு கம்பெனியில். ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் மற்றவங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு மற்றவங்களுக்கு கிடைக்கும். அதனால் விரக்தி ஏற்பட்டிருக்கும் கடந்த வருடங்கள். ஆனால் அந்த சூழல் மாறும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு கிடைத்தே தீரும் இந்த வருடத்தில். மேலும் பங்கு பணம், அதாவது ஒரு தொழில் ரீதியாக ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருப்பீங்க, லாபம் வந்திருக்கு, உங்களை ஏமாற்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஏமாற்றப்பட்ட அந்த பணம் திரும்ப கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலை, யாருக்காவது வட்டிக்கு கொடுத்துருப்பீங்க, இல்லை வட்டிக்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க. பண ரீதியான ஏற்பட்ட ஏமாற்றங்கள் இப்போது சரியாகும். எதிர்பார்த்த இடத்தில் பண லாபங்கள் கிடைக்கும். குறிப்பாக பணம் மட்டும்தாங்க கிடைக்குமா அப்படின்னா இல்லை, உறவுகளும் கிடைக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திடீர் கல்யாணம், காதல் கல்யாணம், விரும்பிய நபரை கரம் பிடிக்கிறது, சொந்தத்தில் திருமணம் நடக்கிறது போன்றவைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. முக்கியமாக மறுமணம், செகண்ட் மேரேஜ், ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே எதிர்பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக அது நடந்தே தீரும், ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடியது, முன்னோர்களுடைய அதாவது தாய் தந்தையர் பாட்டி தாத்தா போன்றவர்களை குறிப்பதும் இந்த சனி பகவான் தான். அதனால் பரம்பரை தொழில் பண்ணுறவங்க, அப்பாவுடைய வேலையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், அல்லது அப்பா மூலமாக அல்லது தந்தையின் மூலமாக கிடைக்க வேண்டிய பங்கு ஷேரு அல்லது வேலை வாய்ப்பு போன்ற எதிர்பார்த்தவங்களோ அது கிடைக்கும். பரம்பரை தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த தொழில் லாபங்கள் இருக்கும். ஸோ பழைய தொழில் புதுப்பிக்கப்படும். நஷ்டத்தில் போன தொழில் இப்போ சரியாக வாய்ப்புகள் இங்கே உண்டு. இப்போ மீனராசிக்கு அதிபதியான குருவான் எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார், ஜென்மத்தில் இருக்கிறார். அடுத்து அவர் மே மாதம் பயிற்சி அடைஞ்சு மிதுன ராசிக்கு போயிடுவார். ஸோ 2ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போது இந்த நிலைப்பாடுகள் சனிவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த லாபத்தை சேமிப்பாக உங்களுடைய கைகளுக்கு பேங்க் பேலன்ஸாக உயர்த்துவார். ஸோ அந்த லாபத்தை எங்கே கொண்டு சேர்ப்பீங்க அப்படின்னா, என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம், சொத்து பத்து வாங்கி போடுறது, அந்த விஷயம் செஞ்சு முடிப்பீங்க. தங்க நகை கோல்டு வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு, அல்ல அடமானத்தை தங்க நகை மீட்டெடுப்பீங்க. கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு. ஆன்மீகம் சேவை போன்ற விஷயத்தில் முதலீடு பண்ணுவீங்க. அதே போல் கல்விக்காக அல்லது ஏதோ ஒரு கலைக்காக முதலீடு பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்குறதுக்காக முதலீடு பண்ணுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவையான உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை செய்வீங்க. இந்த நேரத்தில் நான் முதல்ல சொன்ன உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்கு எண்ணிக்கையில் கூடுவார்கள், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க, நாம் தோற்று நிற்கும் பொழுது யார் கூட நின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான உறவுகள், நண்பர்கள், சரிங்களா? அதை எப்பவுமே மனதில் வைத்துக்கொண்டு இனி வரக்கூடிய உறவுகளாகட்டும் பழகக்கூடிய நண்பர்களாகட்டும் அவர்களும் பழகுவது உங்களுக்கு நல்லது. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. உங்களுடைய உழைப்பு உறவுகளாலும் நண்பர்களாலும் எதிரிகளாலும் துரோகிகளாலும் சுரண்டப்படுவது இயல்பு. ஸோ அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியால் மேலும் நன்மைகள் நடைபெற சனிக்கிழமை சனிவானுக்கு எழுதி மெற்றி வணங்குங்கள்.
ஆயுள் கண்டம் அல்லது வேறு முக்கியமான ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, மறைமுகமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க உலர் திராட்சையை வெள்ளிக்கிழமை இரவே நைட்டு ஊற வைத்து மறுநாள் காலையில் எடுத்து அந்த உலர் திராட்சையை காக்காய்க்கு போட்டுவிட்டு வாருங்கள். அப்படி செய்கின்ற பொழுது பணப்பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை 2 பிரச்சனையும் உங்களுக்கு தீரும். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மட்டும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.